ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்கு. ரியாஸ் வந்து செம்ம எங்கேஜிங், சாலிட் பேக்கேஜ். சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. கேமியோஸ் இருக்கு, பட் நீங்களே பாருங்க, பயங்கரமா இருக்கு. வேற லெவல் ப்ரோ படம், சத்தியமா ப்ரோ. ஒரு கேமியோ அந்த மாதிரி பண்ணுங்க, தாறு மாறு தக்காளி சோறு படத்தை தேட்டர்ல பாரு. அந்த போல தளபதி ஆட்டினா சத்தியமா தளபதி அந்த வில்லன் ரோல் எரியுது. ஐயோ ஐயோ கிளைமாக்ஸ், ஐயோ என்ன ப்ரோ மாறியாகுது ப்ரோ. வந்து பாரு ப்ரோ, அப்பதான் தெரியும் படம் நல்லா இருக்கு. தளபதி தான் சத்தியமா அந்த வில்லன் ரோல் போக்கிரிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் சத்தியமா முடியல. அந்த ப்ரோ இருது ப்ரோ அதான் ப்ரோ கிளைமாக்ஸ்ல. ஐயோ ஐயோ எஸ் ஐயோ ப்ரோ, நீங்க பாருங்க ப்ரோ. 40 மினிட்ஸ் படம் ஃபுல்லாவே கேப்டன் கேமியோல இருந்து கடைசி எஸ்கே கேமியோ வரைக்கும் சூப்பரா இருக்கு படம். உண்மையிலே அந்த இன்டர்வல் சீன் தான், இன்டர்வல் சீன்ல தளபதி உண்மையான நெகட்டிவ் எப்படி தளபதி தான் காட்டுவாங்க அந்த இடத்துல. தரமா இருக்கும், தளபதி மட்டும் தான் ஆப்போனன்ட். சத்தியமா உண்மையிலே பெஸ்ட் வில்லன் மகாத்தால எப்படி அஜித் பண்ணிருப்பாரு. வில்லன் செஞ்சு தரமான குக்கிங் சமைச்சுக்கிறாரு போட்டு. லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், தரமான தரமா பண்ணிடுறாரு ப்ரோ. சத்தியமா தரமா பீச்சை அவரை செத்திக்கிறாப்புல தலை. ஒரு பீச்சை மாதிரி பார்த்து பண்ணிடுறாருன்னா பாத்துங்களேன். இந்த ஒண்ணு கத்தல் தான் தர மாதிரி ப்ரோ. விஜய் வந்து சும்மா யூடியூப்ல நிறைய பேர் பண்ணி ஸ்கிரீன்ல எப்படி இருக்காரு, சூப்பரா இருக்குது ப்ரோ. சூப்பரா சத்தியமா அப்படியே ரியல் ஆகுது. தளபதி என்ன அப்படியே ஆகுது. இந்த போக்கிரி எல்லாம் எப்படி இருப்பாரு அந்த மாதிரி சூப்பரா சத்தியமா உண்மையில போய் சொல்ல. ஆமா ப்ரோ சூப்பரா ப்ரோ. பிச்சுட்டாரு ப்ரோ, ஒரு மாதிரி பிச்சுட்டாரு ப்ரோ. ஆக்டிங்கா ப்ரோ பட்டாரு, ஆக்டி சொல்றாரு காந்தி காந்தி. ஐயோ ஒரு மாதிரி நேரெல்லாம் வராரு உள்ள அந்த மாதிரி. லூப்பஸ் அருமாச்சு ப்ரோ. சூப்பரா இருந்தது. ஃபைட்ல எப்படி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா இருந்தது. படம் வந்து 3 hours லாக் ஆகும். இல்ல 3 ஹவர்ஸ்க்கு வர்த். எல்லாருக்கும் ஈக்குவலான ரோல் கொடுத்துருக்காங்க. கேமியோஸ்லாம் எப்படி? கேமியோஸ் அங்க இருக்க ஆர்டிஸ்ட் இவங்கலாம் வருவாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இவங்கலாம் வந்து நாங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. பெஸ்ட் மூவியே சொல்லலாமே வெங்கட் பிரபுவையும். ஆக்சுவலி விஜய் சார் மூவியும் சூப்பரா பண்ணிருக்காங்க. தளபதிக்கு இது முடிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இனிமேல் தான் கதை ஸ்டார்ட் ஆகும். தளபதிக்கு மியூசிக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லன்றாங்க. எப்படி இல்ல சூப்பரா இருக்கு. பிஜிஎம் எப்படி? பிஜிஎம் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் புதுசா இருக்கு, எல்லாமே புதுசு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. எதுவுமே அங்கங்க இங்கங்க எடுக்கல இல்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு. ட்ரால்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கா மூவி? ட்ரால்ஸ்லாம் வராது ப்ரோ. இது மேல வந்துச்சுன்னா அவங்க தெரிஞ்சு மூவி பார்க்க தெரியலன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. சட்டமாரெல்லாம் கலாச்சி பேசுறாங்க. தெரியல ப்ரோ, அவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என் மனசார வந்து சூப்பரா இருக்கு மூவி. நான் விஜய் ஃபேன் இல்ல, பட் விஜய்க்காக இனிமேல் நான் விஜய் ஃபேன் ஆகணும். சூப்பரா இருந்துச்சு. சாரி இவன் வந்து சூப்பரா செஞ்சுட்டாருங்க அந்த மூவிக்கு. அந்த ஒன் ஆஃப் த மெயின் டிஷ், இப்போ சாப்பிட்ற மெயின் டிஷ் வேற மாதிரி இவன் ஒரு மெயின் டிஷ். அது உப்பு போடாம ருசி வராதுல, அந்த மாதிரி அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. படம் வேற லெவல் ப்ரோ. ஃபைட்லாம் வேற மாதிரி பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட்லாம் கேப்டன் வந்து ஸ்டார்டிங்ல பண்றாரு ப்ரோ. கேப்டன் வந்தவொடனே ஒரு இதாவே இருக்குது, அது ஒரு மாதிரி பயங்கரமா இருந்து ரியலா அப்படியே கேப்டன் வந்து பண்ண மாதிரி இருந்து ப்ரோ. ஃபைட்லாம் வேற லெவல் ப்ரோ. பாட்டு அவ்வளோ என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நல்லா இருந்து. ஆனா வேற லெவல் வேற லெவல் ப்ரோ. எல்லாரும் வந்து பார்க்கலாம். வேற லெவல். ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கூட பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ வேற லெவல் சார். நைஸா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. வெரி நைஸ் மூவி. எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. அதுக்கு மேல நான் என்ன சொல்றது, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு. ஃபைட்ல எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. படம் வந்து 3 hours லாக் ஆகும். 3 ஹவர்ஸ்ல லாகிங் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கொண்டு வந்து டிஏஜிங் பண்ணிருக்காங்க. டிஏஜிங் வந்து கொஞ்சம் ஒரு டிராபேக் தான் தெரிஞ்சிச்சு. பட் ஓவரால் படம் பார்க்கும்போது அது யாரும் பெருசா பேச மாட்டாங்க. பக்காவா எடுத்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத இருக்காங்க. தியேட்டர்ல மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய காம்படிஷன் வெளியே போயிட்டு இருக்கு. அனிருத்தெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஈவன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். படம் விஜயோட படம் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பிஜிஎம்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் அது பெருசாக தெரியல. நல்லாவே எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல் தான். கேஸ்ட் எங்கேயுமே குறையில. எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல். செகண்ட் ஹாஃப் வரையும் எல்லாருமே எடுத்து. பிரேம்ஜி வந்து கொஞ்சம் சீன் தான் வருவார்னு நினச்சோம். பட் அவருக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லாஸ்ட் வரையும் போட்டு போயிட்டாங்க. இப்போ வெங்கட் பிரபு பண்ணாலே காமெடி இருக்கும். இந்த படத்தில் காமெடி நிறையவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரு கம்ப்ளீட் பேக்காக இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன ட்ராக் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா சொல்றேன். அதாவது இப்போ நம்ம ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னும் போது
இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு சின்ன இதுக்கு எப்படி இருக்கும் என்னன்றது ஒரு கம்பேர் போக போக தான் அது வந்து இம்ப்ரூவ் இருக்கும். இந்த படத்துக்கு என்ன அந்த டெக்னாலஜி பண்ணுமோ அது கரெக்டாக எந்த இடத்துலையுமே வந்து இது பண்ண ஆக்சுவலி சொன்னாங்க அந்த கர்னெல்லாம் ஓட்டி அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலையுமே அது வந்து நமக்கு அது வந்து அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக அது வந்து மேட்ச் ஆயிடுச்சு. எங்கேயுமே வந்து ஒரு லேக்கோ எதுவுமே இல்லாமல் படம் கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதாவது அந்த ஸ்டோரியாக பார்க்கும்போது எந்த த்ரில்லுமே இல்லாமல் அப்படியே போகுது. நான் இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் ப்ளஸ் என்னன்னா இந்த படத்தை ஓவர் ஹைட் பண்ணாமல் அவங்க வந்து பண்ணதான் படத்துடைய பெரிய அதாவது ஒரு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு எல்லாமே ஃபேன்ஸ் ஆகும். 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஆக்சுவலி பழைய அதாவது ஒரு எல்லா விதமாக இருப்பார்ல விஜய்க்குன்னா ஒரு என்னன்னா காமெடி இருக்கும், டான்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே பர்ஃபெக்டாக பிளேஸ். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. ஃபைட்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதான் சூப்பரா இருந்துச்சு. செலிப்ரேஷன் பார்க்க தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து போனஸாக கிடைச்சது அந்த சென்னையோட சீன் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் சீன் அது. ஸோ அந்த செலிப்ரேஷன் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ வெரி நைஸ். ஃபேண்டம்க்கு ஏற்ற மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். படத்துல மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இருக்குங்களா? இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மாஸ்க்காக தான் வந்தோம். எங்களுக்கு மாஸ்க் கிடையாது. விஜய் சாரோட லாஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது இப்போ போட்டுருக்கோம். இது எப்படி இருக்கு? இது சூப்பர். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும். 3 hours அதுல இருந்து தெரியுதா? இல்லை நாங்களாம் ரொம்ப என்ஜாய் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அங்கேயே இருந்திருப்போம். இவனோட பீஜம் எப்படி? சூப்பர். வெரி நைஸ். சூப்பர். டிஏஜிங் விஜயோட டிஏஜிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே பெர்ஃபெக்ட். 100 out of 100. ஆல்ரெடி சூப்பர். 200 out of 200 out of the world. தேங்க்யூ. நம்மளுக்கு நம்ம யோசிச்சிருப்போம் எப்படி வந்திருக்கும்ன்றது ஸ்க்ரீனில். பட் நம்மளுக்கு அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு சீனுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சீட்டில் உட்கார மட்டும் 3 hours மூவி போனதே தெரியல. வீதி கிழின்னு கிழிச்சிட்டாரு. தளபதியோட என்ட்ரியுமே நமக்கு குஸ்பம்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. சீன் வேறு லெவலில் இருந்துச்சு. மெட்ரோ சீனில் ஒரு ஃபைட் சீன் வருமா? அதுவும் எப்படி இருந்துச்சு? படத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில். ஸோ மூவி பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தளபதியோட லாஸ்ட் படத்துக்கு முன்படம் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றுமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நம்மளுக்கு போர் அடிக்காத மூவி. தளபதியோட ஸ்கிரீன் வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்பிரஷனில் சொல்லணும்னா எப்படி சொல்லுங்க? கிழி ப்ரோ. படம் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. தளபதி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இது. டிஏஜிங் சரியில்லைன்னு சொன்னாங்க. படத்தில் பார்க்க நல்லா இருந்துச்சு. அது படத்தில் எதுவுமே நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ படத்தில் ஒரு விஷயமே இப்போ வெங்கட் பிரபு வந்து சார் வந்து ஒரு சீனுமே சரி, ரோலையும் சரி, எல்லாருக்கான இம்பார்ட்டன்ட் அந்த மூவியில் இருக்குது. சின்ன ரோல்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு விபி. ஸோ படத்தில் நம்ம எதுவுமே மைனஸ்ன்றது சொல்லவே முடியாது. என்னோட இது 10 out of 10 தான். மியூசிக் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே யுவன் சங்கம் மியூசிக் சரியில்லைன்னு சொன்னாங்க. சாங் வரும்போது பீச்சிங் வரும்போது. ஸோ படத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு மியூசிக்? ஆக்சுவலாக நம்ம மியூசிக் இது நிறையா ட்ரோலிங்லாம் பார்த்தோம் சாங்ஸ்க்காக இன்ஸ்டாகிராமில். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு பெரிய தரிசனமாக இருந்துச்சு எனக்கெல்லாம். ஒரு ஆஸ் அ தளபதி ஃபேனாக வேறு லெவலில் இருந்துச்சு. மூவி பார்க்கும் போது எல்லாருக்குமே தெரியும். அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஆமாம். விஜயகாந்த் சாரோட கேமியோ அது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் கேமியோ அது சும்மா அவர் ஒரு ரோல் தான், சும்மா ஒரு சீன் தான் வராரு. அந்த அளவுக்கு அவருக்கு இது இல்லை. உண்மையால இல்லைன்னா மோகன் தான். ஆமா மோகன் தான். பார்க்கலாம், அவ்வளோதான். சாங்ஸ்லாம் இப்போ அந்த அளவுக்கு இதாகல. இனிமேல் கேட்டா நல்லா இருக்கும். இல்ல இப்ப கேட்க நல்லா இருக்கும். அஜித் ரெஃபரன்ஸ் தான் அந்த வெங்கட் குரூப் வந்து அப்படியே இருக்கு.